எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி மதுரைக்கு கோயிலுக்கு தாங்க போய்கிட்டுருக்கோம். நான், மாமா, தங்கச்சி, சித்தி 4 பேரும் தான் போய்கிட்டுருக்கோம். பஸ்ஸில் சரியான கூட்டம். இடம் கிடைக்கிறதே பெரிய பாடாக போயிடுச்சு. இடம் கிடைக்கும். அப்புறம் உட்காந்துட்டு வந்தோம். தங்கச்சிக்கு நல்ல தூக்கம். இப்போ கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டிலேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வெளியில் எங்கேயாவது போனோம்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மாமா, சித்தி, அப்புறம் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இனியம்மா நம்மளை பார்க்குறதுக்காக வீட்டிலேருந்து கோயிலுக்கே வந்துட்டாங்க. நாங்கள் வந்திருக்கோம்னு தெரிஞ்சு அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னேன் முதல் நாள் வர்றோங்கம்மா, அந்த மாதிரி கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. எங்களுக்கு சேர்த்து கூப்பிட்றதுக்காக தான் வந்தாங்க, வாங்கப்பா அப்படின்னு. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அம்மா நீங்களும் சாப்பிடுங்க, அம்மாவோட பையனும் 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா அவங்க வீட்டுக்கு போனோம். அம்மா அவங்க இருக்கிறதுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் தூரம்தான். இனியம்மா சத்தம் போட்டாங்க, சாப்பாடு ஏன் நாங்களும் இருக்கும்போது அங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. வீட்டில் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லங்கம்மா அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டு தங்கச்சி, சித்தி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களையுமே கூப்பிட்டாங்க, இல்லைங்க வந்தால் லேட் ஆயிரும் அப்படின்னு அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் மாமா மட்டும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து அம்மா பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பயறு இந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சட்டி சோறு ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த சாப்பாடெல்லாம் மறுநாள் பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. இனியம்மா பையன் டாட்டா பாய் சொல்கிறாரு பாருங்கள். இனியம்மா பார்த்திங்கன்னா நல்லா அன்பாக பேசுகிறாங்க. யூடியூப் மூலமாக பழகி இந்தளவுக்கு பாசமாக இருக்காங்களே, எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அம்மாவும் ஹாய் சொல்கிறாங்க, எல்லோருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. இப்போ சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சர்க்கரை போட்டு இப்போ கலக்கி கொடுக்க போகிறாங்க. மாமாவுக்கும் அண்ணனுக்கு நான் வேண்டான்ட்டேன். சாப்பாடு இருக்குங்க, மிச்ச சாப்பாடு ரசமும் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்ட்டு வேண்டான்ட்டேன். பாருங்கள், கப்பு பெரிய கப்பாக இருக்குது. எவ்வளோ பெரிய கப்பில் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். சாப்பிட்றது நல்லா ஜீரணம் ஆகும், உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. சுக்குமல்லி குடிக்கும்போது தலையில் இருக்கிற பித்தம், செரிமானம், தலைவலி இதுக்கெல்லாம் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது போல் நீங்களும் வச்சு குடிங்க. அம்மா அவங்க சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்காங்க. ஆரோக்கியமான ரெசிபீஸ் தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அம்மா அவங்கள வந்து அறிமுகப்படுத்த வைக்க தேவையில்லை. அம்மா அவங்க வந்து பெரிய யூடியூபராக இருந்தாலுமேவும் நம்மளை மாதிரி சின்ன யூடியூபர்கிட்ட நல்லா பாசமாக நல்லா பழகுவாங்க. சொந்தக்காரவங்க கூட நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் சாப்பாடு இந்த மாதிரியெல்லாம் ஆக்கி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இனியம்மா யூடியூப் மூலமாக பழகி நம்ம வர்றோம்னு சொன்னது தான் சாப்பாடெல்லாம் சேர்த்தே செஞ்சு வச்சு எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்தளவு உறவு கிடைக்க நாங்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணுங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து சுக்குமல்லி வச்சு கொடுத்து, நீங்கள் சரி சாப்பாடு தான் சாப்பிடல பரவாயில்ல, சுக்குமல்லியாவது குடிங்க அப்படின்னு வச்சு கொடுத்தாங்க. மாமாவுக்கும் அண்ணனுக்கும். நானும் அம்மாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோங்க. டைம் போனதே தெரியல. பேசிகிட்டு இருக்கோம், டைம் கடகடன்னு ஓடிடுச்சுங்க. அந்தளவுக்கு இருட்டிருச்சு. அப்புறம் நம்ம வேறு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லவும் அம்மா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பருப்பி செஞ்சுருந்தாங்க. ரெசிபி அம்மாவோட சேனலில் இருக்குங்க, காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில். நீங்கள் போய் பாருங்கள். அம்மா ஆரோக்கியமான ரெசிபிஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க. பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான ரெசிபி. கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் கருப்பட்டியோட டேஸ்ட்டும் அப்படியே தெரியுதுங்க. நல்ல டேஸ்ட்டு. ரெண்டுமே பக்குவமாக அளவுகள் வந்து சரியான அளவுகளோடு செஞ்சுருக்காங்க. அட்டகாசமான ரெசிபி. முடியெல்லாம் கொட்டுது அப்படின்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முடி வளரும், கண் பார்வைக்கு நல்லது, முடி கொட்டாது. சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். பருப்பியை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு விரலால் சூப்பர்னு சொன்னேங்க. அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, வாயை திறந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தாங்க நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கருவேப்பிலை பருப்பி ஊருக்கு கொண்டு போக சொன்னாங்க. நான் தாங்க வேண்டான்ட்டேன். இருக்கட்டுங்கம்மா, இன்னொரு தடவை வந்தால் வாங்கிக்கிறேன். கொண்டு வந்தால் நான் மட்டும் தாங்க சாப்பிட்ணும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லியாச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சாப்பிடவும் அந்த ஒரிஜினல் கருப்பட்டியில் செஞ்சனால டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளும் அம்மாட்ட பேசிட்டு அப்படியேவும் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு தேனி வர நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.